ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் ஆண் மற்றும் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புக்கள், அதாவது ஆங்கிலத்தில் ரிப்ரடக்டிவ் ஓர்கன்ஸ் என்று கூறுவார்கள், இது குறித்து பொதுவான எடுகேஷன் ரீதியான தகவல்களை பார்க்க போகின்றோம். இது ஒரு மருத்துவ ரீதியான வீடியோ அல்ல. இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு ஒரு மருத்துவரை அணுகவும். இதனை மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது வாருங்கள் எமது பயணத்தை ஆரம்பிப்போம். முதலில் ஆணின் இனப்பெருக்க உறுப்பின் வடிவத்தை பார்ப்போம். இதற்கு ஆங்கிலத்தில் மேல் ரிப்ரடக்டிவ் ஓர்கன்ஸ் என்று கூறுவார்கள். இதன் நோக்கம் என்னவென்றால், பெண்ணின் யோனி மடலினுள் விந்துக்களை செலுத்துவதன் மூலம் ஒரு குழந்தையை உருவாக்குவது ஆகும். இதற்காக இயற்கையாக அமைந்துள்ள உறுப்புக்கள் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். முதலாவது விந்துப்பை, டெஸ்டஸ் என்று கூறுவார்கள். தமிழில் விந்தணு சுரப்பிகள் என்று கூறலாம், அல்லது அண்டகோசங்கள் என்றும் ஒரு பெயருண்டு. இது சுக்கிலம் எனப்படும் விந்துகளை உற்பத்தி செய்யும், விந்தணுக்களை உற்பத்தி செய்யும். அது டெஸ்டெஸ்டரோன் உற்பத்தி, அதாவது ஆண்களுக்கான ஹோமோன் என்பதனையும் மேற்கொள்ளும். இந்த விந்தணு சுரப்பிகள் என்ன செய்யும் என்றால், விந்தணுக்கள் மற்றும் ஆண் ஹோமோன் என்ற டெஸ்டெஸ்டரோன் என்பவற்றை உற்பத்தி செய்கின்றன. இந்த டெஸ்டெஸ்டரோன் கூடும் போதுதான் ஆண்களுக்கு பாலியல் உணர்வு அதிகமாக இருக்கும். டெஸ்டெஸ்டரோன் குறையும் போது பாலியல் உணர்வு குறைவாக இருக்கும். எனவே விந்தணுக்களை பெண்களின் யோனியினுள் செலுத்த வேண்டும் என்றால், அப்பொழுது ஆண்களுக்கு அந்த டெஸ்டெஸ்டரோன் ஹோமோன் கூடுதலாக இருந்து பாலியல் உணர்வு கூடுதலாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விந்தணுக்கள் அதிகமாக சுரந்து அந்த குழந்தை பிறப்பு என்ற இயற்கையான செயற்பாடு நடைபெறுவதற்கான தூண்டல் ஆண்களுக்கு ஏற்படும். இதனால்தான் இந்த விந்தணு சுரப்பிகள் விந்தணுக்களை மட்டுமன்றி டெஸ்டெஸ்டரோன் என்ற ஹோமோனையும் சுரக்கின்றன. இவை எங்கு அமைந்துள்ளன என்றால், வெளிப்புறத்தில், அதாவது ஆண்களின் ஆண் உறுப்பின் கீழே வெளிப்புறத்தில் தான் அமைந்துள்ளன. இதற்கு சக்ரோட்டம் என்ற ஒரு ஏரியா காணப்படுகின்றது, தோல்பை என்றும் கூறலாம். இதில் தான் வெளியே தான் அமைந்துள்ளன. ஏன் இவை வெளியே அமைந்துள்ளன என்றால், வெப்பநிலையை பராமரிப்பதற்கு ஆகும். உடலின் உள்ளே அமைந்திருந்தால் வெப்பநிலை சரியாக பராமரிக்க முடியாது. அதனால்தான் இயற்கையாகவே இந்த விந்தணு சுரப்பிகள் வெளியில் ஆண்குறிக்கு கீழாக அமைந்துள்ளன. அடுத்து இதுவரை நாம் பார்த்தது விந்துப்பை, அதாவது டெஸ்டஸ் பற்றியாகும். இரண்டாவது நாம் பார்ப்போம் விந்து நாளங்கள் என்றால் என்னவென்று. இதற்கு வாஸ்ட் டிஃபரன்ஸ் என்று கூறுவார்கள். வாஸ் டிஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறலாம் விந்து நாளங்களுக்கு. இது விந்து குழாய் என்றும் அழைக்கப்படும். இதன் செயற்பாடு என்னவென்றால், இந்த விந்துப்பையினால் சுரக்கப்பட்ட விந்துகளை விந்துப்பையிலிருந்து சிறுநீர் வடிகுழாய்க்கு கொண்டு செல்வது ஆகும். ஏன் சிறுநீர் வடிகுழாய்க்கு அது கொண்டு செல்கின்றது என்று அடுத்ததாக பார்ப்போம். மூன்றாவது உறுப்புதான் சிறுநீர் வடிகுழாய். இதற்கு உரத்ரா என்று அல்லது சிலர் அரத்ரா என்றும் கூறுவார்கள், ஆங்கிலத்தில் கூறலாம். இதன் செயற்பாடு என்னவென்றால், உண்மையில் சிறுநீர் மற்றும் விந்துகளை வெளியேற்றுவது ஆகும். ஆகவே ஆண்களுக்கு விந்துகளும் சிறுநீரும் ஒரே வடிகுழாய், உரத்ரா என்ற ஒரே வடிகுழாய் ஊடாகத்தான் வெளியேற்றப்படும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஆகவேதான் ஆண்கள் சிறுநீர் கழிக்கும் போது சில வேளை விந்துக்களும் சேர்ந்து வரலாம், சில நேரம் விந்துக்களுடன் சிறுநீரும் சேர்ந்து வரலாம். என்றாலும் பெரும்பாலும் இவை வெவ்வேறான செயற்பாடுகளாக மேற்கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதாவது சிறுநீர் கழிக்கும் போது விந்துகள் வராது, அவை மூடப்பட்டுவிடும். விந்துகள் வெளியேறும் போது சிறுநீர் வெளியேறாது, அவை மூடப்பட்டுவிடும். இதற்கு இயற்கையான அமைப்புகள் உண்டு. எனவே என்றாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சிறுநீர் வடிகுழாய்க்குத்தான் அந்த விந்து பையினால் உற்பத்தி செய்யப்பட்ட விந்துகள் விந்து நாளங்களின் ஊடாக கொண்டு செல்லப்பட்டு தங்க வைக்கப்படுகின்றன என்று. ஏனென்றால் இவை இரண்டும் வெளியேறுவது ஒரே வடிகால் குழாயின் ஊடாக ஆகும். அடுத்தது ஆண்களின் இந்த இனப்பெருக்க உறுப்புகளில் மிகவும் முக்கியமாக இருப்பதுதான் புரோஸ்டேட் சுரப்பி என்பது. புரோஸ்டேட் கிளாண்ட் என்று கூறுவார்கள். இதனை தமிழில் முன்னிறை சுரப்பி என்றும் கூறலாம். இது என்ன செய்கின்றது என்றால், விந்தணுக்களுக்கான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் திரவத்தை சுரக்கின்றது. விந்தணுக்கள் மிதந்து செல்வதற்கான, விந்தணுக்கள் எப்பொழுதும் ஊட்டச்சத்துடன் இருப்பதற்கான, விந்தணுக்கள் பல நாட்கள் உயிர் வாழ்வதற்கான,
பல நாட்கள் என்றால் சுமார் ஏறத்தாழ 24 மணித்தியாலம் தான் உயிர் வாழும். அந்த 24 மணித்தியாலங்களுக்கு அது ஊட்டச்சத்துடன் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கான ஊட்டச்சத்துக்களை இந்த புரோஸ்டேட் சுரப்பிகள் சுரக்கின்றன. எனவே இந்த புரோஸ்டேட் சுரப்பிகளும் ஆண் இனப்பெருக்க உறுப்பின் ஒரு பகுதியாகும், 4வது பகுதியாக உள்ளன. இவை எங்கு அமைந்திருக்கின்றன என்றால் ஆண்களின் இடுப்பிற்கு சற்று மேலே பின்பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது முதுகு பகுதியில் இடுப்பிற்கு சற்று மேலாக அமைந்துள்ளது இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் எனப்படும் சுரப்பியானது. அடுத்து கடைசியாக ஆண்களின் இனப்பெருக்க உறுப்புகளில் 5வதாக மிக முக்கியமாக உள்ளதுதான் பீனிஸ் எனப்படும் ஆண்குறி ஆகும். இதற்கு தமிழில் லிங்கம் என்றும், அதாவது பழைய தமிழில் அவ்வாறு கூறுவார்கள். ஆனால் சாதாரணமாக இப்பொழுது தமிழில் ஆண்குறி என்று கூறலாம். இதுதான் வெளியிலுள்ள பாலியல் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றது. இந்த ஆண்குறி தூண்டப்படும் போது இந்த ஆண்குறி பல எண்ணங்களினால் தூண்டப்படும் மற்றும் டெஸ்டெஸ்டரோன் எனப்படும் ஏற்கனவே நாம் பார்த்த அந்த ஹோமோன் அதிகமாக ஆண்களின் உடலில் இருக்கும் போது இலகுவாக தூண்டப்படும். இவ்வாறு இது தூண்டப்படும் போது இது நேராக எழுந்து நிற்கும். எனவே அது அவ்வாறு இடம்பெறுவது எதற்காகவென்றால் பாலியல் செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கு ஆக. மேலும் இந்த ஆண்குறியானது சிறுநீர் கழிப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுகின்றது. அந்த நேரம் அது பாலியல் உணர்வினால் தூண்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை, அது சாதாரணமாகவே இருக்கும். ஆனால் பாலியல் உணர்வினால் தூண்டப்பட்டால், அதாவது பெண்களின் கவர்ச்சி காரணமாக, மேலும் பாலியல் சிந்தனைகளின் காரணமாக, டெஸ்டெஸ்டரோன் ஹோமோனின் செயற்பாடு காரணமாக அது பாலியல் உணர்வினால் தூண்டப்படும் போது அது நேராக நிமிர்ந்து நிற்கும். இவ்வாறு அது ஏன் செய்கின்றது என்றால் அப்பொழுதுதான் பெண்களின் யோனி மடல் எனப்படும் இனப்பெருக்க உறுப்புகளில் இலகுவாக விந்துக்களை செலுத்த முடியும். அந்த விந்துக்கள் செலுத்தப்பட்டால்தான் அந்த விந்துக்கள் பெண்களின் உடலினுள் சென்று அங்கு தங்கியிருக்கும் முட்டையுடன் சேர்ந்து குழந்தையை உருவாக்கலாம். எனவே இயற்கையின் ஒரே நோக்கம் என்னவென்றால் சந்ததி என்பது பெருகிக்கொண்டே செல்ல வேண்டும் என்பது. அதற்காகத்தான் இந்த இனப்பெருக்க உறுப்புகளை இயற்கையானது இவ்வாறு வடிவமைத்து உள்ளது. இதனை வைத்து மனிதன் பல கலைகளையும் உருவாக்கியுள்ளான். ஆனால் இந்த கலைகளில் பலவும் அந்த மனித இனத்திற்கு தீங்காக அமையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன என்பது மேலதிக தகவல். இயற்கைக்கும் அவற்றிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உதாரணமாக ஆபாச படங்கள் போன்றவை, இவற்றிற்கும் இயற்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது மேலதிக தகவல். இப்பொழுது நாம் பார்ப்போம் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் குறித்து. அதன் பின் கடைசியாக நாம் பார்க்கலாம் எவ்வாறு இந்த ஆண்களின் விந்தும் பெண்களின் முட்டையும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்குகின்றன என்பது. இது குறித்து ஒரு டீட்டெயிலான வீடியோவை ஏற்கனவே நாம் இந்த சேனலில் போட்டிருந்தோம். நேரம் இருந்தால் அதனையும் சர்ச் பண்ணி பாருங்கள். சரி, இப்பொழுது பார்ப்போம் பெண்களின் இனப்பெருக்க உறுப்பு எவ்வாறு அமைந்துள்ளது என்று. இதற்கு ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறலாம். இதிலும் 6 பாகங்கள் காணப்படுகின்றன. ஆண்களின் இனப்பெருக்க உறுப்பில் முக்கியமான 5 பாகங்களை நாம் இனம் கண்டோம். பெண்களின் இனப்பெருக்க உறுப்பில் 6 பாகங்கள் முக்கியமாக இருக்கின்றன. அதில் முதலாவது பாகம்தான் ஓவரிஸ் எனப்படும். இந்த ஓவரிஸ்கள் பெண்களின் உடலின் உள்ளே அமைந்துள்ளன. இவைதான் முட்டையையும், அதாவது அந்த முட்டை தான் விந்துடன், ஆண்களின் விந்து உள்ளே சென்றால் அதனுடன் சேர்ந்து ஒரு குழந்தையை உருவாக்கும் என்பதை நாம் ஏற்கனவே கண்டோம். இந்த முட்டைகளையும் மற்றும் ஈஸ்ட்ரஜன் எனப்படும் ஹோமோனையும் சுரக்கின்றன. ஆண்களுக்கு டெஸ்டெஸ்டரோன் ஹோமோன் மாதிரியே பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹோமோன் தான் முக்கியமானது. ஒரு பெண்ணை பெண்ணாக காட்டுவது இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் தான். எனவே இந்த ஓவரிஸ்களின் செயற்பாடு என்ன? முட்டைகளை உருவாக்குவது மற்றும் அந்த ஈஸ்ட்ரஜன் என்ற ஹோமோனை உருவாக்குவது. அதற்கு மேலதிகமாக புரொஜெஸ்டிரோன் என்ற ஹோமோனையும் அது தேவைக்கேற்ப உருவாக்குகின்றது. இந்த புரொஜெஸ்டிரோன் என்ற ஹோமோன் பெண்களின் இனப்பெருக்க செயற்பாடு மட்டுமின்றி குழந்தை அந்த பிறப்பிலும் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அடுத்து இது எங்கு அமைந்துள்ளது என்று பார்ப்போம். இது கருப்பையின் இருபுறமும் உள்ள அந்த அமைவிடத்தில் அமைந்துள்ளது. பெண்களின் கருப்பை எங்கு அமைந்துள்ளதோ அந்த கருப்பை பெண்களின் உடலின் உள்ளே ஏறத்தாழ வயிற்று பகுதியில் அமைந்துள்ளது. அதன் இருபுறமும் உடலின் உள்ளே இந்த ஓவரிஸ்கள் எனப்படும் 2 ஓவரிஸ்கள் அமைந்துள்ளன. ஒரு மாதத்திற்கு, அது மாதவிடாய் என்று கூறுவோமே, அந்த காலத்தில் ஒரு வலது பக்க ஓவரிஸிலிருந்து ஒரு முட்டை வெளிவரும் என்றால் அடுத்த மாதத்திற்கு இடது பக்க ஓவரிஸிலிருந்து ஒரு முட்டை வெளிவரும். இவ்வாறு மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். சில வேளை சில பெண்களுக்கு 2 ஓவரிஸ்களில் இருந்தும் ஒரே அடியாக 2 முட்டைகள் வெளிவரும். அவ்வாறு வெளிவந்தால்தான்
ட்வின்ஸ் இரட்டை ட்வின்ஸ் அதாவது இரட்டை குழந்தைகள் வெவ்வேறு தோற்றமுடைய இரட்டை குழந்தைகள் பிறப்பது. அந்த நேரம் ஒரு ஆணின் விந்து சென்றால் இரட்டை குழந்தைகள் பிறப்பது. மேலும் சில வேளை இவ்வாறு மாறி மாறி பெண்களின் அந்த ஓவரிசிலிருந்து முட்டைகள் வெளிவந்து கொண்டிருக்கும் போதோ ஒரே ஓவரிசிலிருந்து வலது அல்லது இடது என்ற ஓவரிசிலிருந்து ஒரு முட்டை வெளிவந்தது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது சில நேரம் இரண்டாக உடையும். ஒரே முட்டை அதாவது இரண்டு ஓவரிசிலும் இருந்து முட்டை வெளிவரவில்லை, ஒரே ஓவரிசில் இருந்து தான் முட்டை வெளிவந்தது. இயற்கையாக பெரும்பாலான பெண்களுக்கு நடக்கும் அந்த செயற்பாடு மாதிரி. ஆனால் அந்த முட்டை இரண்டாக உடைந்துள்ளது. அந்த நேரம் ஒரு ஆணின் விந்து அங்கு சென்று கருக்கட்டினால் ஒரே தோற்றமுடைய ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்று சொல்வார்கள் இரட்டை குழந்தைகள் பிறக்கும். இது மேலதிக தகவல்கள் ஆகும். இப்பொழுது பார்ப்போம் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகளில் இரண்டாவது மிக முக்கியமான உறுப்பு என்னவென்று. அதுதான் கருப்பை. அட்டரஸ் அல்லது யுட்டரஸ் என்று ஆங்கிலத்தில் கூறலாம். இந்த யுட்டரஸ் என்பது தமிழில் கர்ப்பப்பை என்று மொழிபெயர்க்கலாம். இதன் செயற்பாடு என்னவென்றால் கருவை அதாவது குழந்தை ஆரம்ப வடிவத்தில், அந்த குழந்தை என்பதன் ஆரம்ப வடிவம் என்னவென்றால் ஒரு விந்து ஒரு முட்டையின் உள்ளே சென்று கரு கட்டுவது ஆகும். அதற்கு தான் கரு என்று பெயர். இந்த கருவை வளர்த்து பராமரித்து அந்த கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தையாக அதனை வளர்த்து எடுத்து பிறகு அந்த குழந்தை வெளியில் வந்து பிறப்பதற்கு உறுதி செய்தல், இது அனைத்தையும் செய்வது கர்ப்பப்பை தான். அந்த கர்ப்பப்பை சுமார் 10 மாதங்கள் அந்த கருவை குழந்தையாக வளர்த்து எடுக்கின்றது என்பது மிகவும் முக்கியமான விடயமாகும். மூன்றாவது பெண்களின் இனப்பெருக்க உறுப்பின் மூன்றாவது பாகம்தான் கருக்குழாய்கள் என்று தமிழில் கூறப்படும். இதற்கு பலோப்பியன் டியூப்ஸ் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். இந்த பலோப்பியன் டியூப்ஸ் என்னவென்றால் கருமுட்டை குழாய்கள் என்றும் கூறலாம். இவை பெண்களின் ஓவரீஸில் இருந்து வெளிவருகின்றது தானே. மாதத்திற்கு 2 ஓவரீஸ்கள் உள்ளன, அதில் மாதத்திற்கு 1 என்ற அளவில் முட்டைகள் வெளிவருகின்றது என்று கண்டோம் தானே. அந்த முட்டைகளை கருப்பைக்குள் கொண்டு செல்லும் அந்த வகிப்பாகத்தை வகிக்கின்றன. எனவே பலோப்பியன் குழாயின் ஊடாகத்தான் முட்டைகள் கருப்பைக்கு உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் கருப்பைக்கு உள்ளே செல்வதற்கு முன்னர் சில நாட்கள் அவை தங்கியிருக்கும். எங்கு தங்கியிருக்கும் என்றால் பலோப்பியன் டியூப்ஸில். ஓவரீஸில் இருந்து வெளிவந்த அந்த முட்டையானது பலோப்பியன் டியூப்ஸ், 2 ஓவரிகளுக்கும் 2 பலோப்பியன் டியூப்ஸ்கள் உள்ளன. அவை கருப்பையுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த பலோப்பியன் டியூப்ஸில் இவ்வாறு வெளிவந்த முட்டைகள் தங்கியிருக்கும் சிறிது காலத்திற்கு. ஏன் அது தங்கியிருக்கின்றது என்றால் ஒரு விந்தின் வரவை எதிர்பார்த்து. ஒரு விந்து அங்கு வராவிட்டால் அது என்ன செய்யும் என்றால் கருப்பை உள்ளே நுழையாமல் மாதவிடாய் என்பதாக இரத்தத்துடன் சேர்ந்து யோனி மடலின் ஊடாக வெளியேறிவிடும். இதற்குத்தான் மாதவிடாய் என்று கூறுவார்கள். சரி, அடுத்த பாகம் என்னவென்று பார்ப்போம். 4வது பெண்களின் இனப்பெருக்க உறுப்புதான் வெஜைனா என்று ஆங்கிலத்தில் கூறப்படும். தமிழில் இது யோனி மடல் என்று கூறப்படலாம். இது வெளியில் அமைந்துள்ளது. பெண்களின் இதுவரை நாம் பார்த்த இந்த 3 பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகளும் உடலின் உள்ளே அமைந்துள்ளன. ஆனால் இந்த வெஜைனா என்பது வெளியில் அமைந்துள்ளது. இது என்ன செயற்பாட்டிற்கு பிரயோகிக்கப்படுகின்றது என்றால் பாலியல் செயற்பாடு. ஆண்குறியும் இந்த யோனி மடலும் பாலியல் செயற்பாட்டிற்கான வெளியுறுப்புகள் ஆகும். அடுத்தது மாதவிடாய், அந்த இரத்தம் வெளியேறுதல் மற்றும் குழந்தை இதனூடாகத்தான் இயற்கையாக பிறக்கும். இயற்கை இந்த யோனி மடலின் ஊடாகத்தான் குழந்தை வெளிவர வேண்டும் என்று வைத்துள்ளது. அதாவது விந்துகள் செலுத்தப்படுவதும் இந்த யோனி மடல் ஊடாகத்தான். அந்த விந்துகள் முட்டையுடன் இணைந்து குழந்தையாக மாறி பிறகு அது வெளியே வந்து பிறப்பதும் யோனி மடல் ஊடாகத்தான். இதற்குத்தான் சுகப்பிரசவம் என்று கூறுவார்கள். என்றாலும் சில பெண்களுக்கு சில ஹை பிளட் ப்ரெஷர் போன்ற கண்டிஷனினால் நவீன மருத்துவம் சிசேரியன் என்ற ஒரு முறையை உருவாக்கி இந்த யோனி மடலின் ஊடாக அல்லாமல் நேரடியாகவே வயிற்றை ஆப்ரேட் பண்ணுவதின் ஊடாக சிசேரியன் முறையில் குழந்தைகளை பிறக்கும் அந்த மெத்தடையும் கையாள்கின்றது என்பது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இயற்கை வைத்துள்ளது பெண்களுக்கு யோனி மடலின் ஊடாகத்தான் குழந்தை பிறக்க வேண்டும் என்று. ஆக யோனி மடலின் வகைப்பாகம் என்ன? 1 பாலியல் செயற்பாடு, அடுத்தது மாதவிடாய் இரத்தத்தினை வெளியேற்றுவது, அடுத்தது குழந்தை பிறக்க உதவுவது, அடுத்தது யோனி மடலில் ஒரு பகுதி உண்டு யுட்டரஸ் என்று, அதனூடாக சிறுநீரும் வெளியேறும். ஆனால் ஆண்களுக்கு மாதிரி அல்லாமல்
பெண்களுக்கு சிறுநீர் வெளியேறுவதற்கும் அந்த முட்டை அதாவது கருக்கட்டாவிட்டால் அது இரத்தத்துடன் சேர்ந்து மாதவிடாயாக வெளியேறுவதற்கும் வேறு பகுதிகள் யோனி மடலில் உண்டு. ஆனால் ஆண்களுக்கு விந்துகளையும் சிறுநீரையும் வெளியேற்றுவது ஒரே குழாய் தான் உண்டு என்பது மேலதிக தகவல். அடுத்து பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகளில் 5வது முக்கியமான பாகம்தான் யோனி வாயில் என்று கூறுவார்கள். ஆங்கிலத்தில் சர்விக்ஸ் என்று இதனை கூறலாம். இந்த சர்விக்ஸ் என்பதுதான் கருப்பப்பை வாயில் என்று தமிழில் கூறலாம். இது என்ன செய்யும் என்றால், இதன் செயற்பாடு என்னவென்றால், கருப்பப்பை நுழைவாயில் இதுவாகும். அதாவது கருப்பப்பைக்கு செல்லும் முதலாவது நுழைவாயில், இது யோனி மடலின் உள்ளே காணப்படும் நுழைவாயில் இந்த சர்விக்ஸ் என்ற பெயர். இந்த கருப்பப்பை வாயில்தான். இந்த கருப்பப்பை வாயில் கர்ப்ப காலத்தில் குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகின்றது. அதாவது அந்த யோனி மடலின் ஊடாக நுழையும் அதன் பிறகு அந்த குறித்த பெண் பாலியல் செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் அந்த விந்தணுக்களினால் அந்த குழந்தைக்கு வேறு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாமலும் மற்றும் அந்த குழந்தை பிறக்கும் வரை அந்த பெண் எத்தனை பாலியல் செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் வேறு குழந்தைகள் உருவாகாமல் இருக்கவும், மேலும் பாக்டீரியாக்கள் பொருட்கள் அந்த குழந்தையை தாக்காமல் இருக்கவும் பாதுகாப்பை வழங்குகின்றது இந்த சர்விக்ஸ் என்ற பகுதியாகும். ஆகவே இதுதான் கர்ப்பப்பையின் நுழைவாயில் என்றும் கூறப்படும். அடுத்த 6வதும் கடைசியானதுமான உறுப்பு தான் வுல்வா என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படும் புற இனப்பெருக்க உறுப்பு என்பதாகும். இது முற்றுமுழுதாக யோனி மடலின் இரு பக்கங்களிலும் வெளியில் அமைந்துள்ள ஒரு தோல் பகுதியாகும். இது யோனி இதழ்கள் என்றும் அழைக்கப்படும். லெபியா என்றும் இதற்கு கூறுவார்கள். அடுத்து இது கிளிட்டோரிஸ் என்ற ஒரு பெண்களின் மிகவும் உணர்ச்சி மிக்க ஒரு பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கிளிட்டோரிஸ் என்ற பகுதி முற்றுமுழுதாக வெளியில் தான் காணப்படும். இது இந்த வஜைனா எனப்படும் யோனி மடலின் மேல் பகுதியில் காணப்படும். ஆனால் உண்மையில் சயின்டிஃபிக் ரீதியாக இதற்கும் குழந்தை பிறப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது முற்றுமுழுதாக பாலியல் தூண்டலுக்காகவும் அதாவது இன்பத்திற்காகவும் மட்டுமே இது உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஒரு இன்பம் என்ற செயற்பாடு இல்லாவிட்டால் மனிதன் அல்லது எந்த ஒரு விலங்கு என்றாலும் இந்த செயற்பாட்டில் பெரும்பாலும் ஈடுபடாமல் போய்விடலாம். அதனால் இந்த சந்ததி விருத்தி என்பது இல்லாமல் போய்விடக்கூடும் என்பதற்காக மேலதிகமாக வைக்கப்பட்ட ஒரு பார்ட்ஸாக இந்த கிளிட்டோரிஸ் என்பதை இனம் காணலாம். எனவே இந்த புற உறுப்புக்கள் என்பதில் 6வது வரும் புற உறுப்புக்கள் என்பதில் வுல்வா எனப்படும் யோனி இதழ்கள், லெபியா எனப்படும் பகுதி, அடுத்தது கிளிட்டோரிஸ் எனப்படும் இதற்கு சினை காம்பு என்று தமிழில் கூறலாம் பகுதிகள் உள்ளடங்குகின்றன. உடலின் புறப்பகுதியை பாதுகாத்தல் மற்றும் பாலியல் உணர்ச்சியை பெண்களுக்கு தூண்டுதல் என்பவை இந்த பகுதிகளின் முக்கியமாக நோக்கமாக உள்ளது. இதுவரை நாம் ஆண்கள் மற்றும் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகளின் பாகங்கள் குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்பொழுது கடைசியாக நாம் பார்ப்போம் இந்த இனப்பெருக்க உறுப்புகளின் முக்கிய செயற்பாடுகள் என்ன என்று. ஆண்களை பொறுத்தவரையில் இந்த இனப்பெருக்க உறுப்புகள் விந்துக்களை, அதாவது சுக்கிலம் என்று தமிழில் கூறப்படலாம், உற்பத்தி செய்கின்றன. அடுத்தது ஹோமோன் சமநிலையை, டெஸ்டஸ்டரோன் மற்றும் ஏனைய ஹோமோன் சமநிலையை பேணுகின்றன. அடுத்தது பெண்களை பொறுத்தவரையில் மாதவிடாய் சுழற்சியினை அவை சரியாக பேணுகின்றன. அடுத்தது முட்டையை வெளியிடுகின்றன, கருத்தரித்தலுக்கான முட்டையை வெளியிடுகின்றன, கருத்தரிப்பினை மேற்கொள்கின்றன. அடுத்தது பிரசவம் எனப்படும் குழந்தை பிறத்தலுக்கு காரணமாக உள்ளன. அடுத்தது இந்த ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக கருதும் போது, அதாவது ஆணின் விந்து பெண்ணின் யோனி மடலின் ஊடாக செலுத்தப்படும் போது இது ஒன்றாக கருதப்படும் கருத்தரிப்பு என்ற நிகழ்வு நிகழ்கின்றது. ஆணின் விந்தும் பெண்ணின் முட்டையும் கருக்குழாயில் இணைந்து கருமுட்டை ஒன்று உருவாகி அது கருப்பையில் வளரும் அந்த நிகழ்வுதான் கருத்தரிப்பு. இந்த கருத்தரிப்பு நடந்து சுமார் 9 to 10 மாதங்களில் அது குழந்தையாக உருமாறி பிறக்கின்றது. இதுதான் மனித இனம் தொடர்ந்தும் இந்த பூமியில் நிலைத்திருக்க இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதமாகும். எனவே இதுவரையில் நாம் இந்த வீடியோவின் ஊடாக சுருக்கமாக ஆனால் தெளிவாக ஆணின் மற்றும் பெண்ணின் இனப்பெருக்க உறுப்புகள், அவற்றின் முக்கியமான பாகங்கள், அவற்றின் முக்கியமான பங்கு என்பவற்றை பற்றி பார்த்தோம். முக்கியமாக நீங்கள் மனதில் இருத்திக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது ஒரு மருத்துவ ரீதியான வீடியோ அல்ல, வெறும் அறிவுக்கான மற்றும் கல்வி ரீதியான வீடியோ என்பதாகும். எனவே மேலதிக ஆலோசனைகளுக்காக நீங்கள் மருத்துவரின் உதவியை நாடலாம். தொடர்ந்தும் இது மாதிரியான சைக்காலஜி, பிலோசபி மற்றும் சயின்ஸ் தொடர்பான வீடியோக்களுக்காக தமிழ் மொழியில் காண்பதற்காக எம்முடன் இணைந்திருங்கள்.